சூப்பர் வியூஸ் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி அகமது பைக்ஸில் இருக்கோம் பிரதர். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கலெக்ஷன் நம்மள்கிட்ட இருக்குது. வாங்க நம்ம என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் திரும்ப நம்மள்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, நம்ம அகமது பைக்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க. நம்ம அகமது பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் தாங்க இருக்குது. திருச்சிக்கு வந்துட்டீங்க எப்படிங்க வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. திருச்சிக்கு வந்துட்டிங்கன்னா 2 பஸ் ஸ்டாண்ட் நம்ம திருச்சிக்கு இருக்குது. ஒன்று சென்ட்ரலு, இன்னொன்று சத்திரம். சென்ட்ரல்லேருந்து வந்தீங்கன்னா ஜிஹெச், இதே நீங்கள் சத்திரத்துலேருந்து வந்தீங்கன்னா தென்னூர் கேஎம்சி ஹாஸ்பிட்டலு. நீங்கள் திருச்சி வந்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் தான். ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து திருச்சி இறங்கிட்டாலே எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து கூப்பிட்டுக்குவேன். இப்போ நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரி அகமது பைக்ஸில் எப்போவுமே பிராண்டஸ் நியூவாக வண்டி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக் வெஹிக்கிள் நிறையாவே நம்மள்கிட்ட இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குமே ஒரு சின்ன சேஞ்சுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ராயல். ஆமாம். இந்த வாட்டி இங்கேருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்கள் என்னென்ன. இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஸு, என்எஸ்ஸு, பல்சர் 150, கேடிஎம்மு, இதுவுமே பஜாஜ் தான். கேடிஎம்மு இதெல்லாம் நம்மள்கிட்ட கையில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சியில் 125 2021 மாடலு வண்டி. பிராண்டஸ் நியூ நம்மள்கிட்ட கையில் இருக்கும். 18,000 தான் ஒரிஜினல் ஓடி இருக்கும். புதுக்கோட்டை நம்பர், ஒரு ஓனர் இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 165 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இது RS 200 2021 மாடலு. வண்டி நல்லா தெளிவாக இருக்கும், நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகிருக்கும். திருச்சி நம்பர், ஒரு ஓனர் வண்டிக்கு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 145 கேட்குறோம். இப்படியே அங்கிட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்ஸில் 160. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அதே மாதிரி 160க்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 மாடலு, கிரே கலர் எடிஷன். இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 88 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, ஒரு 85 ரூபாய்க்கு நான் பேசி எடுத்துறேன். அங்கே நிற்கிறது 20 பல்சரு, அது பக்கத்தில் நிற்கிறது 19 பல்சரு. ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒன்று வந்து BS6, ஒன்று வந்து BS4. இது வந்து பார்த்திங்கன்னா BS6 2020 மாடலு 85 ரூபாய்க்கு தரலாம். அங்கே நிற்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா 78 ரூபாய்க்கு தரலாம். 2019 மாடலு. பின்னாடி இப்போ நம்ம இங்கிட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் வண்டி பார்க்குறோம். இது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது 2017 மாடலு. வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். 65 ரூபா கேட்குறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இது 19 ஷைன் 125 ட்ரம் மாடலு. இது 2019 மாடலு. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இங்கே நிற்கிறது ரெண்டுமே ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான வண்டி. அவெஞ்சரில் 220 நம்மள்கிட்ட இருக்குது ரெண்டுமே. இது வந்து பார்த்திங்கன்னா 15 மாடல், இது வந்து பார்த்திங்கன்னா 16 மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா 16 மாடலு. இது 40 ரூபா சொல்கிறோம். இது 15 மாடல் 38 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இதே லைனில் கடைசியாக நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவா 125 2017 மாடலு. நல்ல தெளிவான வண்டி. 2017க்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 48 ரூபா சொல்கிறோம். என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இப்போ இங்கே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 2017 மாடலு. வண்டி நேற்று ஷோரூம்லேருந்து இறங்கின மாதிரி இருக்கும். வண்டி பார்த்தாலே தெரியும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 68 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இப்போ நம்ம மேக்ஸிமம் இப்போ நம்ம வண்டி எல்லாமே வந்து பார்த்தோம். சில வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. சில வண்டி வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறீங்க. இப்போ நான் ஒரு வண்டி வாங்க போகிறேன். நான் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுருக்கேன். அப்படின்னும் போது டக்குன்னு என்னால் அந்த 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அகமது பைக்ஸில் லோன் ஆப்ஷன் வந்து வச்சுருக்கோம். இந்த லோன் ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி. ஒன்று சிபில் இருக்கிறவங்க, இல்லை சிபில் இல்லாதவங்க, 2 பேர். சிபில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வேல்யூ என்னால் என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். அப்படி சிபில் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/3 இப்போ 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா 10,000 ரூபா, அதாவது 3ல் ஒரு பகுதி 90,000 ரூபாய்க்கு வண்டி எடுத்திங்கன்னா 30,000 ரூபா கட்டினா போதும், மீதி 60,000 லோன். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையை தவிர்த்து மீதி எல்லா ஏரியாவும் நம்ம வந்து லோன் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு பேருமா. இப்போ இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 23ல் டெஸ்டினி 125. இது வந்து புதுசே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 112 கிட்ட வரும். நம்மள்கிட்ட 23 மாடல் இருக்கிறது கையில். இது வந்து 70 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். பிளாக் R15 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல கமெண்ட்ஸ் இந்த R15க்கு வந்திருக்கும். இப்போ R15 இருக்காண்ணா. நம்மள்ட்ட R15ல் வெர்ஷன் 3ல் பிளாக் கலர் வண்டி இருக்குது. 2020 மாடலு 138 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இது ரெண்டுமே 2022 இருக்கிற
R15 வெர்ஷன் 3 இது மட்டும் 23 ரிஜிஸ்டர், அது 22 மாடலு. இந்த ரெண்டுத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 165 சொல்கிறோம், அது 160 சொல்கிறோம். ரெண்டுமே மேக்ஸிமம் நம்ம பார்த்த எல்லா வண்டியுமே வந்து சிங்கிள் ஓனரில் தான் இருக்கும். இப்போ ஆமாம், இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா RSல 200 2021 மாடல். இதே மாடல் தான் இதுவும். இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 140 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இங்கே நிற்கிறது வந்து 17 மாடலு, 2017 மாடலு, BS4 வேரியண்ட்டு, ஒயிட் ப்ளூ கலரு. இந்த கலருக்கு கொஞ்சம் டிமாண்டு ஜாஸ்தி. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இப்போ இங்கே நம்ம பார்க்குறது மூணுமே RE ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக்கு. இது வந்து ரீபார்ன் எடிஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்த் பிளாக்கு. ரீபார்ன் எடிஷனு சிங்கிள் டிஸ்க்கு மாடல் 2022 மாடலு. 2 ஓனர் வண்டிக்கு ட்ரிச்சி நம்பரு. வண்டி பிராண்டஸ் நியூவாக இருக்கும். 15,000 தான் ஓடி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸு 185 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இங்கே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்த் பிளாக்கு 2020 மாடல். அலாய்வில் ஸ்டாக் அலாயிலே வந்துடும். இது வண்டி நல்லா நீட்டாக இருக்கும் வண்டி. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸு 180 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். கடைசியாக இருக்கிறது 2016 மாடலு ராயல் என்ஃபீல்டில் எலக்ட்ரா 350. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். அப்படியே கீழே நிற்கிறது டியூக்கு 2020 மாடலு 22,000 ஓடுனது. நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி. அந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 135 கேட்குறோம். நேரில் வாங்க, நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு. ப்ரோ, ஓவராலாக பைக்கை பார்த்து முடிச்சாச்சு, என்ன சொல்ல விரும்புகிறீங்க பிரதர்? இப்போ நம்ம அகமது பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரதர், எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது பிரதர். நம்மள்கிட்ட வண்டி வாங்க வராங்கன்னா அந்த வாங்கக்கூடிய கஸ்டமரை நான் எந்த விதத்தில் கவர் பண்ண முடியும் தான் நான் வந்து பார்ப்பேன். ஆஸ் அ செல்லராக வந்து எனக்கு அதுதான் வந்து பெனிஃபிட்டு. இப்போ அப்படி நான் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வண்டி வாங்குறவங்க நல்ல வண்டியாக வாங்குகிறாங்க. வாங்கினாதான், அதாவது நான் நல்ல வண்டியாக கொடுத்தா தான் அவங்க வந்து ஒரு 4 பேர்கிட்ட போய் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திருச்சியில் அகமது பைக்ஸ்ன்ற கடையில் வாங்கினேன்ப்பா, இந்த வண்டி நல்லா இருக்குப்பா. இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட வண்டி எடுத்தார், ஒரு ஆக்டிவா ஒன்று எடுத்தார். அவருக்கு நான் முதல்ல ஒரு புல்லட் கொடுத்துருந்தேன். அந்த வண்டியை பார்த்துட்டு இன்றைக்கி இந்த கடையில் தான் நான் போய் திரும்பி எடுப்பேன்னு சொல்லி என்கிட்ட திரும்பி வந்து எடுத்தார். அந்த மாதிரி தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு இதில் எல்லாத்துக்குமே சரி, நம்ம மேக்ஸிமம் கஸ்டமர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். நல்ல வண்டி கொடுத்தா நல்ல கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க, இல்லை நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஷாப் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இருக்கும். எந்த நாள் லீவு நாள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஹாஃப் டே. இது எல்லா நாளுமே காலைல 10 மணி டு 8 மணி வரை, நைட்டு ஒரு 8:30 மணி வரைக்கும் இருப்போம். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காலைல 11 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் இருக்கும். இஎம்ஐ எப்படி ப்ரோ? அதான் இஎம்ஐ வந்து 1/3 பேசிக்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இஎம்ஐ பண்ணுறோம். 1/3 பேசிக்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோ, அந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பேங்க் செட்டாக வச்சுருக்கீங்க? பேங்க்கு பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சி மட்டும். ஓகே. அந்த ஐடிஎஃப்சியில் மட்டும் நம்ம சிபில் ஸ்கோர் வந்து பார்த்துட்டு மேக்ஸிமம் என்னால் லோன் டென்யூர் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ப்ரோ, எப்படி வரணும் வழி கடைசியாக மட்டும் சொல்லிவிடுங்க. அதான் ப்ரோ, நம்ம வந்து அகமது பைக்ஸ் எங்கே இருக்குது? ட்ரிச்சியில் இருக்குது. சரி, ட்ரிச்சிக்கு வந்துட்டேன், நான் எப்படி வரணும்? ட்ரிச்சிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா 2 விதமான பஸ் ஸ்டாண்டு நம்ம ட்ரிச்சிக்கு இருக்குது. ஒன்று வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு சொல்லுவோம். நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வந்தீங்கன்னா திருச்சியோட ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு, இதே நீங்கள் சத்திரத்துலேருந்து வந்தீங்கன்னா தென்னூருடைய கேஎம்சி ஹாஸ்பிட்டலு. இந்த ஸ்டாப்பு கேட்டாலே போதும், அவங்க வந்து இறக்கி விட்ருவாங்க. இன்னும் நீங்கள் ட்ரிச்சி வந்துட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாலே போதும், நான் வந்து பிக்கப் பண்ணிக்குவேன். ஓகே. இந்த மாதிரி பைக் அப்டேட்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து மற்ற அப்டேட்ஸுக்கும் நம்ம சித்து வியூஸோட சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் பயங்கரமான வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.